1987 வெளிவந்த தமிழின் மிகச்சிறந்த கல்ட் கிளாசிக் படம் தான் நாயகன். மணிரத்னம் இயக்கத்துல, கமலஹாசன் நடிப்புல, இசைஞானி இளையராஜாவோட இசையில, பி.சி. ஸ்ரீராம் கேமராவில் இன்றளவும் பார்த்தா நம்ம வியக்கிற ஒரு படம் நாயகன். படத்தோட கதை அம்சமும் சரிதான், திரைக்கதை எழுதிய முறையும் சரிதான், கதாபாத்திரங்களின் வடிவமைப்பும் சரிதான். இன்னைக்கும் ஒரு உதாரண படமா, இன்னைக்கும் தமிழ்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு 10 படங்களை நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா அதுல ஒரு இடம் நாயகன் திரைப்படத்திற்கு உண்டு. ஏன் நாயகன் திரைப்படம் இன்றளவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்குன்னா அந்த கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு. குறிப்பா கமல் மற்றும் ஜனகராஜ் என்ற 2 கதாபாத்திரங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற முறை. இருவரும் மிக நெருங்கிய நண்பராக இருப்பார்கள். திருநெல்வேலியிலிருந்து தன் தகப்பனாரை கொன்ற அந்த காவல்துறை அதிகாரியை கத்தியால குத்திட்டு மும்பை நகரத்துக்கு ஓடி வர அந்த சக்திவேல் நாயக்கர் என்ற கதாபாத்திரத்துக்கு அடைக்கலம் தருகிற அந்த ஜனகராஜ் அந்த படத்தோட எல்லா கட்டத்திலையும், அந்த மனிதனின் வாழ்வில் எல்லா கட்டத்திலையும் உற்ற தோழனாக உறுதுணையாக இருக்கின்ற காட்சி அந்த படத்தில் நிறைஞ்சி இருக்குங்க. குறிப்பா அந்த படத்துல சக்திவேல் நாயக்கர் என்று அழைக்கப்படுகின்ற கமல் ஒரு பாலியல் தொழிலாளியாக மாற்றப்பட்ட ஒரு அபலை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிற ஒரு காட்சி. அப்போ தனக்கென்று இருக்கின்ற ஒரே உறவாக இருக்கின்ற தன் நண்பனையை தான் கூட வச்சிருப்பாரு. அதே போல கல்யாணத்திற்கு பிறகு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும் கூட தன்னுடைய பெண்ணுக்கும் தனக்கும் நடக்கிற ஒரு விவாதத்தின் போது தன்னுடைய மகள் அந்த ஜனராஜ் கதாபாத்திரத்தை அடிச்சிடும். அப்போ உடனே கமல், அதுவரைக்கும் தந்தையாக பேசிக் கொண்டிருந்த கமல் உடனடியாக கோபமுற்று தன் மகளையே அடிச்சுட்டு யாரை நோக்கி நீ கை நீட்டுற அப்படின்னு கேட்கிற ஆத்திரத்தோட கேட்கிறப்போ அதை தடுத்து நிறுத்துகிற ஜனராஜ் கதாபாத்திரம், நாயகரை இந்த குணம் கூட நம்மள்ட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் என்று சொல்கிற அந்த ஒரு பாங்கு. அதே போல படத்தின் இறுதி காட்சியில அந்த சக்திவேல் நாயக்கர் நீதிமன்றத்திற்கு வரும்போது எல்லாருமே அங்க சூழ்ந்திருந்து மக்கள் கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஜனராஜ் கதாபாத்திரம் ஓடி நாயக்கரை, உங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாது, நீங்க கவலைப்படாம போ நாயக்கரை, நீ நல்லபடியா திரும்பி வருவென்று நம்பிக்கை மொழிகள் கொடுத்துட்டு கொண்டிருக்கும் போது ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் அந்த ஜனராஜை பிடிச்சி அப்புறப்படுத்துவாருங்க. உடனே தன் நண்பனோட சட்டையை பிடிச்சிட்டாருங்கிறோடனே உடனே அந்த வயசான காலத்திலையும் கூட கமல் அந்த காவல்துறை கான்ஸ்டபிளின் சட்டையை பிடிச்சி கோப்பா இருப்பாருங்க. இதுதான் இந்த 2 பேருக்கும் இடையிலான நட்பை நுட்பமாக உணர்த்துகிற காட்சிங்க. இந்த படத்துல எல்லா காட்சியும் மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கல்ட் கிளாசிக் படம் தாங்க நாயகன். அதே போல வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி கமலஹாசன் நடிப்புல, சிம்புவோட நடிப்புல, இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல இப்போ வெளிவர இருக்கின்ற A.R. ரகுமான் இசையில் ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவுல வெளிவர இருக்கின்ற தக்கு லைஃப், கமல் மணிரத்னம் கூட்டணி ஏற்கனவே நாயகன் திரைப்படத்துல நடத்தின மேஜிக்க இந்த திரைப்படத்திலையும் நடத்துமா என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது.